வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன். நீங்கள் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி, உச்சம், நீசம், நட்பு, பகை, அஸ்தமனம், வக்ரம், இந்த மாதிரி வர்க்கோத்தமம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பிளானட் ஆட்சி பெற்றிருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோள்கள் தனது ஆட்சி வீடுகளில் இருந்து திசை புத்தி நடத்தினால் தனது அதிகாரம் மற்றும் செல்வ பலம் அரசரின் மூலம் கிடைக்கும். அந்த காலத்தில் அரசர்கள், இந்த காலத்தில் அரசாங்கம். பேர், புகழ், செல்வம், வளமையான வாழ்க்கை முதலானவை ஜாதகர் பிறந்த ஊரில் மட்டுமே கிடைக்குமா? புதிய வீடு கட்டுதல் மற்றும் விவசாய நிலம் சேர்த்தல், இழந்த சொத்துக்களை திரும்ப பெறுதல், பொதுமக்களின் மதிப்பு மரியாதைகளை பெறுவார்கள். செவ்வாய் மேசம் விருச்சிகம், சுக்கிரன் ரிஷபம் துலாம், புதன் மிதுனம் கன்னி, சந்திரன் கடகம், சூரியன் சிம்மம், குரு தனுசு மீனம், சனி மகரம் கும்பம், ராகு கன்னி, கேது மீனம் ராசிகளில் இருந்து திசை புத்தி நடத்தினால் வெற்றிகரமாக இருக்கும். நட்பு ராசியில் இருந்து திசை புத்தி நடத்தும் கோள்களின் காலங்களில் ஜாதகர் தனது நண்பர்களின் மூலம் வெற்றிகளையும் ஒத்துழைப்பையும் பெறுவார். மேலும் நண்பர்கள் வசதியான வாழ்க்கை, செல்வம், தானியங்கள், மனைவி, குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி பெறுவார். பகை ராசிகளில் இருந்து திசை புத்தி நடத்தினால் தனது திசா புத்தி காலங்களில் ஜாதகர் ஏழ்மை, துன்பம், நோய்கள், பகைவரின் தொல்லைகள் அனுபவிக்க நேரிடும். நீச ராசிகளில் இருந்தால் என்ன பலன்? நீசம் பெற்ற கோள்களின் திசை புத்தி காலங்களில் பதவி, அந்தஸ்தை இழக்க நேரிடும். ஏழ்மை, துன்பம், கடன்களால் தொல்லை, தடை செய்யப்பட்ட கெடுதலான காரியங்களை செய்தல், மட்டமான எண்ணமும் நடத்தியும் உள்ள தீய செயல்களை செய்யும் மனிதர்கள் நட்புறவு கொள்வார். பிறந்த இடத்தை விட்டு தொலைதூர இடங்களுக்கு பயனற்ற பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். உடல் நலம் இல்லாமல் நட்பில்லாத பகைமை பாராட்டும் சூழலில் வேலை செய்வார். அஸ்தமனம் பெற்ற கோள்கள், அதாவது சூரியன் பவர்ஃபுல் பிளானட், அதுக்கு பக்கத்தில் பிளானட்ஸ் அஸ்தமனமாயிரும். சந்திரன் 12 டிகிரி, செவ்வாய் 17 டிகிரி, புதன் 14, குரு 11, சுக்கிரன் 10, சனி 16. இந்த டிகிரிக்குள்ள சூரியனுக்கு பக்கத்தில் வந்துச்சுன்னா அஸ்தமனம் ஆயிரும். இப்போ அஸ்தமனம் பெற்ற கோள்களோட திசை புத்தி காலங்களில் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கோள் சூரியனுக்கு மிக அருகில் செல்லும் பொழுது அக்கோள் அதன் ஒளியையும் பலத்தையும் இழக்கும். சூரியன், ராகு, கேது எப்பொழுதும் அஸ்தமனம் பெறுவதில்லை. சந்திரன் நேர்கதியில் செல்வதால் வக்ரகதி ஆவதில்லை. அஸ்தமனம் பெற்ற கோள்களின் திசை புத்திகளில் திடீர் மரணம் ஏற்படும். செல்வம், மனைவி, குழந்தைகளை பிரிய நேரிடும். காரணமில்லாமல் சண்டைக்கு செல்ல நேரிடும். நியாயமில்லாத வழிகளில் நாடுவதால் தோல்வியும் தன்மானமும் இழக்க நேரிடும். பெரும்பாலான அறிஞரின் கருத்துப்படி ராகு தலை, கேது வால், இரண்டும் ஒன்று என்கின்றனர். சில ஆய்வாளர்கள் ராகு சந்திரன் பகைக்கோள், கேது சந்திரனுக்கு சமம் என்கின்றனர். இந்த மாதிரி நிறைய கருத்து பேதம் நிறைய இருக்கு. ஸோ வக்கிரம் பெற்ற கோளின் திசை புத்திகளில் ஏற்படும் பலன்கள். வக்கிரம் பெற்ற கோளின் திசை புத்தி காலங்களில் சுப பலன்களை அனுபவிப்பார். உச்சம் பெற்ற கோள் தரும் சுப பலனை வக்கிரம் பெற்ற கோள் தரும். நீசம் பெற்ற கோள் அல்லது அஸ்தமனம் பெற்ற கோள்கள் கூட வக்கிரம் பெற்றால் நன்மை தரும் என்று ஜோதிட ஞானிகள் கூறுகின்றனர். வர்க்கோத்தமம் பெற்ற கோள்கள் தரும் பலன்கள். ஒரு கோள் பிறப்பு ஜாதகத்தில் ராசியில் நவாம்சத்திலும் ஒரே ராசியில் இருந்தால் அக்கோள் வர்க்கோத்தம் பெற்ற கோள் என்பார். உதாரணமாக சூரியன் மேசத்தில் 2 பாகைகள் இருந்தால் நவாம்சத்திலும் மேசராசியில் சூரியன் இருக்கும். இதுவே வர்க்கோத்தமம் எனப்படும். வர்க்கோத்தம் பெற்ற கோள் தனது ஆட்சி வீட்டில் ஏற்படுத்தும் பலனை செய்யும். தற்கால ஆராய்ச்சியாளர்கள் சிலர் வர்க்கோத்தம் பெற்ற பகை ராசிகளில், நீச ராசிகளில் 2 சக்கரங்கள் D1 D9 இருந்தால் மிக அதிகமான கெடுபலம் செய்யும் என்று சொல்கின்றனர். சரராசியின் 1வது பாதம், ஸ்திரராசியின் 5வது பாதம், உபயராசிகளின் 9வது பாதம் வர்க்கோத்தம பாதங்கள் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரோஃபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வரும். உங்களுக்கு எங்கிட்ட அஸ்ட்ராலஜி ஆலோசனைகள், அஸ்ட்ராலஜி படிக்கணும்னா சரி, அஸ்ட்ராலஜியில் MA PhD பண்ணணும்னு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது. நன்றி, வணக்கம்.